வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு இன்றைக்கி நம்ம ஒரு டின்னர் மெனு தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா சாஃப்டான லேயர்லேயான சப்பாத்தி, அது கூடவே நல்ல சுவையான சிக்கன் கிரேவி. இது ரெண்டு தான் நாம் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க. சிக்கன் கிரேவி பரோட்டா, நான் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்காக ஒரு மிக்ஸி கப் வச்சுட்டு அதில் 15 பாதாம், 10 முந்திரி சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சிக்கன் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ சிக்கன் எல்லாம் க்ளீன் பண்ணி கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு அது கூடவே காரத்துக்குனா 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், அது கூடவே 1/2 டீஸ்பூன் பெப்பர் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அது கூடவே இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு புளிப்பில்லாத தயிர், கெட்டி தயிராக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3 பச்சை மிளகாய், நம்ம தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம், மிளகுத்தூள் சேர்த்துருக்கோம், அது கூட பச்சை மிளகாவும் சேர்க்குறோம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, புதினா, மல்லி ரெண்டுமே ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒன்றா சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பாதாம் முந்திரி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கோங்க, எனக்கு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துட்டு, இது காரம் இருக்காது, கலருக்காக தான் சேர்த்துக்கோங்க. 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். கரிஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி கோல்டன் கலர் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதை நல்லா கையால் பொடிச்சு சேர்த்துட்டு எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது ஒரு தட்டு போட்டு மூடிட்டு 1லேருந்து 2 மணி நேரம் நல்லா ஊறி வரட்டும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு மேரினேட் பண்ணி வச்சுக்கிட்டா கூட வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருந்து ஒரு 2 மணி நேரம் ஆகுது. நம்மக்கிட்ட கல்கத்தா இண்டாலியம் கடாய், இண்டாலியத்தில் சப்பாத்தி உருட்டுற மனை, இடி உரல், தோசைக்கல், பொடி உள்ளது, பொடி இல்லாதது எல்லாமே நம்ம சேல் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது கூடவே நம்ம ட்ரை ப்ளையில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரை ப்ளை கடாயுமே நம்ம சேலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதுவுமே கொண்டு வந்திருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா நல்லா ஆன்லைனில் விட நம்ம கம்மி விலையில் தான் கொடுக்குறோம். நல்ல குவாலிட்டியான இருக்கும், அதே சமயத்தில் நல்லா ஹெவி வெயிட்டாகவும் இருக்கும். நீங்கள் இதை அடி பிடிக்காது. நீங்கள் இது கேஸ் அடுப்புலையும் சமைக்கலாம். சாண்ட்விச் பாட்டம் இருக்கிறதால நீங்கள் இதை இண்டக்ஷன் அடுப்புலையுமே வச்சு நீங்கள் சமைக்கலாம். உங்களுக்கு இண்டாலியம் கடாய் வேணுமோ இல்லை ட்ரைப்ளை கடாய் வேணுமோ எது வேணுமோ ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இப்போ கடாயில் நான் 2 டேபிள் ஸ்பூன் வெங்காயம் ஃப்ரை பண்ண எண்ணெய் இருக்குது பாருங்கள், அந்த எண்ணெய் தான் வச்சுருக்கேன். அது கூடவே 3 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், 2 துண்டு பட்டை சேர்த்துட்டு எல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து பொரிய விட்டுருங்க. இது நம்ம வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம், எல்லாமே நம்ம சிக்கனில் சேர்த்துட்டதால அந்த சிக்கன் அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பரட்டி விட்டு வதக்கி விடுங்க. இப்போ நம்ம வதக்கி விட்டுட்டு நம்ம மூடி வச்சுருந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல, தனி சிக்கன்லேருந்து விட்டு வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் இதையே ஃப்ரை மாதிரி பண்ணலாம். ஃப்ரை மாதிரி பண்ணுற மாதிரியே இருந்து நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்காமல் அப்படியே நீங்கள் மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை சிம்மில் வச்சு ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் கிரேவியாக பண்ணுறதுனால இதில் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்கள் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் திக்கான கிரேவியாக பண்ணுறதால ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிறேன். இடையில அப்பப்போ எடுத்து கலந்து விடுங்க. இப்போ இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு திக்கான கிரேவியாக ரெடியாகி வரட்டும். நீங்கள் இதை குழம்பு மாதிரி பண்ணுறது கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்து குழம்பாக கூட பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்தேன் திக்கான கிரேவினா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சுட்டு கிரேவி நல்லா திக்காயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் நான் அடுப்பு சிம்லேயே வச்சுருந்து வேக வச்சுருந்தேன். சிம்மில் வச்சு வேக வைக்கும்போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா ஒன்றா சேர்ந்து வெந்து வந்துருச்சு. கடைசியாக இதில் கொஞ்சமாக பொடி இருக்கிற மல்லி இலையை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. நமக்குலாம் சுவையான ஹைதராபாதி சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பண்ணுறதுக்கு நான் மெஷரிங் கப்பால் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு அதை சேர்த்துட்டு அது கூடவே 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடி உப்பு எண்ணெய் எல்லாம் நல்லா மாவில் படுற மாதிரி நல்லா கையில் இருந்தால் நல்லா கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மாவு பிசைறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி கொதிக்க இல்லாமல் கை பொறுக்கிற சூடை விட கொஞ்சம் சூடான தண்ணி போட்டு மாவு பிசைஞ்சிங்கன்னா நமக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ தண்ணி ஒரே சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவுல சாஃப்டான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம தண்ணி பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு கோதுமை மாவு அதிகமாக பிடிக்கும், ஒன்று குறைவாக பிடிக்கும். ஆனால் நம்ம எவ்வளோன்னு குறிப்பிட்டு அளவு சொல்ல முடியாது. இந்த மாதிரி கலந்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த அளவுக்கு பார்த்தினாலே உங்களுக்கு தெரியும் மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள்.
நம்ம வந்து உள்ளங்கையை அடிப்பாகத்தை வச்சு நல்லா அந்த மாதிரி அழுத்தி அழுத்தி பிசையணும். நம்ம சப்பாத்தி மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைகிறோமோ அப்போ தான் நமக்கு சப்பாத்தியுமே சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இது மேலே வறண்டு போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தடவி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா மூடி விட்டுருங்க. எல்லாம் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊறி இருந்துச்சுன்னா மாவு நல்லா சாஃப்டாகி வரும். இப்போ மாவு பார்த்திங்கன்னா பிசைஞ்சு வச்சுருந்து ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மாவு பாருங்கள் இன்னும் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை மறுபடியும் ஒரு 1 நிமிஷத்துக்கு லைட்டாக அப்படியே பிசைஞ்சு விடுங்க. நமக்கு சப்பாத்தி பார்த்திங்கன்னா மாவு பிசைகிறதுல தான் இருக்குது நமக்கு சப்பாத்தி சாஃப்டாக கிடைக்கிறது. இப்போ மாவு 1 நிமிஷத்துக்கு பிசைஞ்சிட்டு நீங்கள் சப்பாத்தி எந்த சைஸ்க்கு செய்ய போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த அளவுக்கு செய்ய போகிறேன். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா மாவையுமே டிவைட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவில் ஒரு உருண்டையை எடுத்துகிட்டு நம்ம அந்த சப்பாத்தி மேலே கொஞ்சமாக கோதுமை மாவு டஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சப்பாத்தி உருட்டும்போது எடுத்தோடனே பெருசாக உருட்டாமல் ஒரு சின்ன சைஸ் ரவுண்டாக உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இதில் ஒரு ட்ராப்ஸ் மட்டும் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் போட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படியே நமக்கு இதை 3ஆக மடித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி முக்காலமாக மடிச்சுட்டு இப்போ நம்ம சப்பாத்தி உருட்டுறதுக்கு மறுபடியும் கொஞ்சமாக மாவு தொட்டுக்கிட்டு நம்ம சப்பாத்தி உருட்டும் போது பார்த்தா இந்த கார்னர்ஸ் தான் ஃபஸ்ட்டு நம்ம உருட்டணும். நடுவில் உருட்டவே கூடாது. சுற்றி இந்த கார்னரை உருட்டிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி நல்லா ரவுண்டாக கிடைக்கும். இது ஆரம்பத்தில் வராது. நீங்கள் 2-3 டைம் நல்லா பழக்கமாக உருட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்துடும். அப்படி உங்களுக்கு வரலைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் முக்கோணமாக கூட நீங்கள் சுட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நான் உருட்ட சப்பாத்தி பாருங்கள் ரவுண்ட் ஷேப்புக்கு மாறி வந்துடுச்சு. நீங்கள் சப்பாத்தி உருட்டும் போது ரொம்ப மெல்லுசாகவும் உருட்டக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப மொத்தமாகவும் உருட்டக்கூடாது. மொத்தமாக உருட்டிட்டிங்கன்னா சப்பாத்தி ஹார்டாக இருக்கும். மெலிசாக உருட்டிட்டிங்கனாக்கா அப்புறம் மாதிரி முறுமுறுன்னு ஆகிடும். இப்போ நான் சப்பாத்தி பார்த்தா நல்லா ரவுண்டாக உருட்டி எடுத்துட்டேன். இந்த மொத்தத்துக்கு உருட்டிக்கோங்க. இப்போ நான் அடுப்பில் சப்பாத்திகள் காய வச்சுருக்கேன். அதில் போட்டுட்டு சப்பாத்தியை அப்படியே விட்டுடக்கூடாது ஒரு சைடு ஃபுல்லாக வேகிறதுக்கு. இது மாதிரி திருப்பி போட்டு தான் வேக வைக்கணும். அதே மாதிரி அடுப்பு தீ பார்த்திங்கன்னா ஹைக்கும் மீடியமுக்கும் நடுவில் வச்சு சுட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா மேலே செவந்துடும், உள்ளே எல்லாம் வேகாது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தானாகவே பாருங்கள் நல்லா பூரி மாதிரி புஷ்ஷுன்னு வந்துடுச்சு பாருங்கள். நம்ம மடிச்சுட்டு எண்ணெய் தடவி சுட்டுக்கிறதால நல்லா உப்பியும் வரும், அதே சமயத்தில் லேயராகவும் நமக்கு நல்லா பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலரில் வெந்து வந்த பிறகு தான் நம்ம எண்ணெய் போடணும். நீங்கள் அப்படியே சுக்கா ரொட்டி மாதிரி சுட்டி எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். இப்போ லைட்டாக மேலே எண்ணெய் தடவிட்டு 2 பக்கமும் பிரட்டி போட்டு எடுத்துக்கலாம். நமக்கு நல்ல சுவையான நல்ல டேஸ்டான சாஃப்டான சப்பாத்தி, அது கூடவே நல்லா க்ரீமியான நல்லா சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.